ஆகவே சொல்லப்படும் இந்த சத்தியத்தை நீங்கள் நன்றாக செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நீங்கள் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. சரிங்க, முதல்ல நம்ம பார்த்தோம் மாம்சத்தின் உயிர் எங்கே இருக்குதுங்க? இரத்தத்தில் இருக்குது. இரத்தத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இரத்தம் அது மனிதனுடைய இரத்தம் எப்படி அவனுக்குள் வந்தது என்று தெரிந்து கொண்டோம். அடுத்தது இயேசுவின் இரத்தம் எப்படி வந்தது, இயேசுவின் இரத்தம் எப்படிப்பட்டது, அது எப்படி இந்த பூமியில் எதற்காக கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எவ்வளவு விலையேறப்பெற்ற இரத்தம், எவ்வளவு விலையேறப்பெற்ற மனிதனுக்காக, எவ்வளவு விலையேறப்பெற்ற இரத்தம் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. அல்லையே சொல்லுவோமா? இன்றைக்கி நம்மளை பார்த்தா நமக்கே பிடிக்கல, நம்மளை பார்த்தா நமக்கே அருவருப்பாக இருக்குது, நம்மளை எவனும் மதிக்க மாட்டேங்கிறானேன்னு. ஆனால் எவன் மதித்தா என்ன, நம்ம கர்த்தர் அவ்வளோ மதிச்சிருக்கிறார். அல்லையே சொல்லுவோம்மா? அப்படி சொந்த குமாரனுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம மேலே அவர் அன்பு செலுத்தி இருக்கிறார். எவ்வளவாய் நம்ம மேலே கரிசனை உள்ள தேவன். இதை நினச்சி நீங்கள் பெருமைப்படுங்க, தேவனை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இந்த ரத்தத்தை குறித்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது சொல்கிறாரு, இந்த ரத்தத்தை நான் பாவ நிவாரண பலிக்காக நான் பலிபீடத்தின் மேல் இதை நான் தான் கட்டளையிட்டேன்னு சொல்கிறார். கர்த்தர் கட்டளையிட்ட ஒன்று, அதை புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது மனிதனுடைய பாவத்துக்கு பாவ நிவர்த்தி செய்யக்கூடியது இரத்தமே. அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். பூமியில் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகளும் மந்தமாகவில்லை. ஆனால் உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் மீறுதல்களே தேவனுக்கும் மனிதனுக்கும் தடையாக இருக்கிறது. ஆகவே இந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் நிவர்த்தி செய்துவிட்டால் தேவனுடைய கரம், வல்லமையான கரம், பராக்கிரமம் செய்யும் வலது கரம் நம்மை ரட்சிக்க சமீபமாக இருக்கும். அப்போ பாவம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டியது அவசியம். அப்போ தேவனை இவ்வளவு சமீபத்தில் பெற்ற ஜாதி வேறு எதுவுமே இல்லை. ரட்சிப்பு நமக்கு நிச்சயம். இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 5:7 நம்முடைய வாசிக்கிறோம். நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி எவ்வளவு டெஃபினேஷன் நமக்கு தரப்பட்டிருக்கிறது பைபிளில். இன்றைக்கி பழைய ஏற்பாடை தூக்கி எறிஞ்சிட்டு புதிய ஏற்பாடை மட்டும் பார்க்குறவங்க அவங்க என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? அதாவது பாவம் மன்னிக்கப்பட்டதை பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பரிசுத்த வாழ்க்கையை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பரலோக வாழ்வு, நித்திய நியாய தீர்ப்பு, நித்திய ராஜ்யம், இதை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அதனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் புதியதையும் பழையதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சேர்த்து தான் படிக்கணும். ஏன் அதை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லலைன்னா, அதை பற்றின வல்லமையான காரியங்களை தான் நான் பழைய ஏற்பாட்டில் சொல்லி வச்சுருக்கிறேனே. அதுக்காக ஒரு ட்ராமா போட்டு எவ்வளோ பயங்கரமான சம்பவங்களையெல்லாம் நடத்தி வச்சுருக்கிறேனே. அது வெறும் நாடகம் மட்டும் இல்லை, அது நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களுக்கு திஷ்டாந்தங்களாக நான் வைத்திருக்கிறேன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். திஷ்டாந்தங்கள் என்னது? நமக்கு ஒரு முன்னுதாரணங்களாக அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை பார்க்கலைன்னா தேவனுடைய வல்லமை, இரத்தத்தின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் என்ன செய்கிறாருன்னா, இந்த பஸ்கா நிஜமான பஸ்கா இயேசு கிறிஸ்து தான். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா ஆடு என்று சொல்லி ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, அதில் சிந்தப்பட்ட இரத்தம், அந்த இரத்தத்திற்கு தேவன் எப்படிப்பட்ட வல்லமையை பூமியில் செலுத்தி தம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். இதை அறிந்தால்தான் தேவனுடைய இரத்தம் இதை காட்டிலும் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமென். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 12:11 வாசிக்கிறோம், இது கர்த்தருடைய பஸ்கா என்று கடைசி வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த பஸ்காவை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க.
அதில் சோத்திரம் 1லிருந்து 5 வரையிலும் நாம் படிக்கும்போது ஒரு ஆடு, பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்டை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிங்க, அப்புறம் புசிக்கிறதுக்கு போதுமான ஆட்களை அந்த வீட்டிலே தெரிந்தெடுத்து கொள்ளுங்கள். அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும், பழுதற்றதாக இருக்க வேண்டும். அப்புறம் எப்படி இருக்கணும், 1 வயது உள்ளதாக இருக்க வேண்டும், அது ஆண் குட்டியாக இருக்க வேண்டும். அடுத்தது வெள்ளாட்டுக்குட்டி அல்லது செம்மறியாட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பிடிங்க. ஏன் மொத்த ஜனத்துக்கும் ஒரு ஆட்டு பிடிச்சா போதாதா? இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒன்று வேணும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று வேணும். அல்லையிலே சொல்லுவோமா, கொலேசியரில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்காகவும் மரித்தார். அல்லையிலே சொல்லுவோமா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி பிடிங்க அப்படின்னு. ஆமாம், நீ உன் ஆத்மாவுக்கு நீ தான், உனக்காக இயேசுவை எடுத்துக்கொள். அன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு சொன்னார். அப்படி எடுத்தபோது கூட ஒரு வீட்டுக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா 1,50,000 ஆடுக. ஆனால் ஒரு வீட்டில் சாதாரணமாக 20 பேர் இருந்தார்கள் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிலையும் 20 பேர் கொண்ட ஜனத்துக்கு 6 லட்சம் புருஷர்கள் கொண்ட ஒரு பெரிய மகா சபை மக்களுக்கு அந்த ராத்திரியில் மட்டும் 3 லட்சம் ஆடுகள் அடிக்கப்பட்டுச்சான். 3 லட்சம். அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளோ ரத்தம் அங்கே சிந்தப்பட்டிருக்கும் பாருங்கள். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அது ஒரு அடையாளம். அதுதான் பலி என்றாலே வெட்டப்படுதல். கையை வெட்டிக்கிட்டால் என்ன ஆகும்? வெட்டினா தான் ரத்தம் வரும். பலி என்றாலே வெட்டப்படுதல். வெட்டப்பட்டால் ரத்தம் வரும். ரத்தம் வந்துச்சுன்னா பாவ நிவாரணம் கிடைக்கும். ஆனால் இங்கே வெட்டப்படுதல் அப்படின்னு சொல்லுவது எதை ஞாபகப்படுத்துது என்றால், எதை நம்ம வெட்டுகிறோமோ அது அங்கே மரணம் அடையும். மரணம் எதை குறிக்குது என்றால், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தையும் பாவத்தையும் நீக்க வேண்டுமானால் அதற்கு இரத்தம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த மரணத்தை ஜெயிக்க தேவனுடைய ஜீவ ரத்தம் உள்ளே போச்சுன்னா தான் பாவமும் மரணமும் அழிக்கப்பட்டு ஜீவன் பெற்று தேவ பிள்ளைகள் எழும்புவார்கள். அன்றைக்கு 3 லட்சம் ஆடுகள் சாயங்காலத்தில் அவைகள் கொல்லப்பட்டுச்சு. யாத்ராகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரையிலும் நான் படிக்கும்போது எப்படி அதை பலியிட வேண்டும் என்றால், அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம்பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம்பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். அந்த ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை கிண்ணத்தில் பிடிச்சு அதை சேர்த்து எடுக்கணும். எடுத்து அதை ஈசோப்பு குழந்தனால வீட்டினுடைய மேல் சட்டம் 2 கீழ் சட்டம் அதில் பூசி வைக்கணும். 1987 சென்னையில் ஊழியத்துக்கு பைபிள் காலேஜ் போகும்போது அங்கே சென்னை பட்டணத்தில் ஊழியத்துக்கு வெளியே ஊழியங்களுக்கு அனுப்பப்படுவேன். அங்கே போகும்போதெல்லாம் அந்த கிராமங்களில் வீடு தவறாமல் ஒரு காரியத்தை பார்த்தேன். அந்த மேல் சட்டத்தில் சிவப்பு சாயம் போட்டிருக்கோம், அந்த கீழ் சட்டத்தில் கடைசியில் சிவப்பு சாயம் போட்டிருக்கோம், கீழே போட்டிருக்காது. ஆனால் அவங்க யாருமே கிறிஸ்தவங்க இல்லை. அவங்களுக்கெல்லாம் போய் இயேசுவை பற்றி நாங்கள் முக்கி சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கெல்லாம் எனக்கு தெரியல. நான் அப்போ தான் புதுசாக பைபிளை கடையில் இப்படி வாங்கிட்டு நேராக பைபிள் காலேஜில் போய் உட்காந்துருக்கிறேன். இந்த ரத்தம் ஏன் பூசப்பட்டுச்சுங்கிற செய்தி தெரிஞ்சிருந்தால் அதை வச்சே அவங்களுக்கு ஒரு பிரமாதமான செய்தியை கொடுத்துருக்கலாம். எனக்கு அப்போ தெரியல. சோத்திரம், வீடு தவறாமல் இந்த அடையாளம் இருக்கும். ஆனால் அத்தனை பேர் இந்து மக்கள். இந்த அடையாளம் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனமாகிய தேவ ஜனம் கையாண்ட ஒரு முறையாக்கும். இது 80 காலங்களில் எல்லாம் இந்த இரத்த அடையாளத்தினுடைய சின்னங்கள் வீடு தவறாமல் இருந்துச்சு பாருங்கள். அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் மாறிட்டாங்க மக்கள். அடையாளம் கண்டிப்பாக போடணும். மேல் சட்டம்
2 கீழ் சட்டம். ஆனால் நடுவில் பாதையில் இருக்குல்ல, அந்த சட்டத்தில் போடக்கூடாது. ஏன்னா அந்த ரத்தம் காலில் மிதிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அது நம்மை பரிசுத்தமாக்க வந்த தேவனுடைய ரத்தம். அதனால் கீழே மட்டும் பூசாதீங்கன்னு சொல்லியிருந்தார். அது யாருமே அதை பூசலை, கரெக்டாக அதை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்தை வீணாக்கக்கூடாது. கிண்ணத்தில் எடுத்து, அதான் ரத்தம் வீணாகக்கூடாது. சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம் வீணாக்கப்படக்கூடாது. அதை தேவன் சொன்னபடி பயன்படுத்த வேண்டும். அதனால தான் கிண்ணத்தில் பிடிக்க சொல்கிறார். ஈசோப்பு தண்டினாலே அதை பூசி அதை அடையாளம் குறியிட்டார்கள். அடையாளம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வீட்டை சேர்ந்த அத்தனை பேரும் வீட்டுக்குள்ளே வந்துடணும். ஒருத்தங்க கூட வெளியில் போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த எகிப்தை இப்பொழுது கர்த்தர் அதம் பண்ணும்படி புறப்பட்டு வருவார். அப்போது இந்த இரத்த அடையாளத்துக்கு உள்ளே இருக்கிற பிள்ளைகள் தான் பாதுகாக்கப்படுவாங்க. இந்த இரத்த அடையாளத்தை நிலவை தாண்டி வெளியில் இருக்கிற எல்லாரும் கொல்லப்படுவார்கள். இந்த இரத்த அடையாளம் இட்ட வீடுகளுக்குள்ளே இருப்பது தான் இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பு. எப்படி அதை புசிக்க வேண்டும்? யாத்திராகமம் 12:11 இப்படி வாசிக்கிறோம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். சரிங்க. அதே மாதிரி யாத்திராகமம் 12:29-30. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. இந்த ரத்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேசத்திலிருந்து தேவ பிள்ளைகளை எப்படி பாதுகாக்குது என்று சொன்னால், இந்த இரத்த அடையாளம், இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அந்த எந்தெந்த வீட்டில் அடையாளமாக நிலைக்கால்களிலே அந்த 2 சட்டங்களிலே பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டது. நிறைய பேர் கூட கேட்டிருப்பாங்க, என்னடா இப்படி ஆடை எல்லாம் பிடிக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம கூட ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை பூசி வைக்கலான்னு பூசியிருந்தால் கூட அவங்க தப்பிச்சு தான் இருப்பாங்க. அலையிலே சொல்லுவோமா? ஆமாம். ஏன்னா இஸ்ரவேலோடு புறப்பட்ட போது கொஞ்சம் பேர் அந்நிய ஜனங்கள் கூட வந்தாங்களாமா. ஒருவேளை அந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட அந்நிய ஜனங்கள் கூட இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் கூட இஸ்ரவேலோடு கூட புறப்பட்டிருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜனத்தினாலும் தேவனுக்கு நீதியை செய்கிற ஜனம் பாதுகாக்கப்படும். அவர்கள் எந்த ஜனம் தேவனுடைய இரத்தத்தை குறித்த ஒரு பயபக்தியோடு கூட அதை தேவனுடைய அடையாளத்தை எடுத்து தங்களுக்கு பாதுகாப்பாக, கேடயமாக, அரணாக, கண்மலையாக, கோட்டையாக அந்த இரத்தத்தை வைத்து அவர்கள் பாதுகாப்புக்கு வளையத்துக்குள்ளே அவர்கள் வளையம் போட்டு உள்ளே இருக்க முயற்சி பண்ணுகிறார்களோ அவர் எல்லாரும் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா, பாதுகாக்கப்படுவார்கள். அப்படி தான் இங்கே பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த ரத்தம் பூசப்படாத இடங்கள் எல்லாவற்றிலும் சாவு இல்லாத வீடே கிடையாது. பார்வோன் அரண்மனையில் இருக்கிற பார்வோன் வீட்டில் தலைச்சன் பிள்ளை செத்தான். அதே மாதிரி அவனுடைய சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கடைசி ஒரு மனிதன், அவனுடைய தலைச்சன் பிள்ளை, அவன் ஒருவேளை தலைச்சன் பிள்ளையாக இருந்தால் அவனும் செத்தான். மனிதர்களுக்குள் மட்டுமல்ல, ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றிலும் தலையீற்றுகள் கொல்லப்பட்டுச்சு. அதனால தான் சாவு இல்லாத வீடே கிடையாது. எகிப்து முழுவதும் அந்த நடு ராத்திரியில் ஒரே கூக்குரல் சத்தம், மரண ஓலம்.
எல்லா வீட்டிலும் ஐயோன்னு கத்த ஆரம்பித்தாங்க. எல்லா வீட்டிலும் மரண ஓலம் இருந்தது. ஒரே ஒரு கூட்டத்துக்கு மட்டும் பாதுகாப்பு இருந்தது. இந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுகள் மட்டும் பாதுகாப்பாக இருந்தார்கள். எகிப்தில் 9 வாதைகளை கொடுத்தாரு. என் ஜனத்தை விட்டுரு, என் சேஷ்ட புத்திரனை விட்டுரு, அவன் வந்து எனக்கு ஆராதனை செய்யணும்னு போய் கேளுனார். அவன் விடவே மாட்டேன்னா. கர்த்தர் மோசேயை கொண்டு சொன்னார், நீ என் சேஷ்ட புத்திரனை விடாவிட்டால் நான் உன்னுடைய சேஷ்ட புத்திரனை கொல்லுவேன் என்று சொன்னார். அவனுக்கான ஒரு செழிப்பான ஒரு நல்ல தேசம் அவனுக்கு நான் கொண்டு போய் சேர்த்து அவனை வாழ வைக்க வேண்டும், அவனை மகிழ வைக்க வேண்டும், அவனுக்காக நான் ஆயத்தம் பண்ணின அந்த தேசத்துக்குள் அவனை அழைத்து செல்ல வேண்டும். நீ அவனை விட்டு விடு என்றால் இந்த பார்வோன் விடவே மாட்டேங்கிறான், கல் நெஞ்சக்காரன். கடைசியாக இந்த 10வது வாதையில் அந்த மரணம் அவனை அசைத்தது. எகிப்து தேசம் முழுவதும் கூக்குரல், ஒரு நாடு முழுவதும் கத்தும்போது எப்படி இருக்கும்? அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆளே இல்லை. அவன் இருதயம் கரைந்தது. அந்த ஜனங்களை விடுதலை செய்து விட்டான். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். அவன் என்னுடைய கைபலனை, என் வல்லமையை, என் இரத்தத்தின் வல்லமையை அவன் பாராவிட்டால் அவன் உங்களை விடமாட்டான் என்று சொன்னான். அப்போ இயேசு கிறிஸ்து, தேவன் தன்னுடைய குமாரன் இயேசுவின் இரத்தத்திற்கு அடையாளம். அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் எகிப்தினுடைய அரசன் இஸ்ரவேல் ஜனங்களே நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போங்கள் என்று அனுமதி கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இரத்தம்தான் அவர்களை விடுதலை செய்தது. இரத்தம்தான் அவர்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தது. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் எகிப்தில் அப்படி இல்லை. தலைச்சன் பிள்ளைகள் மட்டும் சாகும். ஆனால் இஸ்ரவேலுக்குள்ள இந்த வாசல் நிலைக்காலை தாண்டி அவன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எவன் வெளியில் போனாலும் அவன் செத்து போயிடுவான். எப்படி இருக்கு பாருங்க. ஏன் அப்படி? இஸ்ரவேலை பொறுத்தவரையிலும் இஸ்ரவேலில் பிறந்த 12 கோத்திரத்து மக்களும் ஒவ்வொருவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சேஷ்ட புத்திரன் தான். முதல் தரமான குழந்தைகள் தான். நீயும் முதல் தரமான குழந்தை, நானும் முதல் தரமான குழந்தை. நம்முடைய பிள்ளைகள், நமக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகளும் முதல் தரமானவர்கள் தான். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எவன் வெளியில் போனாலும் அவன் கொல்லப்படுவான். பின்னாட்களில் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும்போது கூட இந்த பஸ்கா பண்டிகைக்கு வராதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போக கடவன் என்ற கட்டளை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பஸ்கா ரத்தம், இந்த திருவிருந்து ரத்தம், அதான் இங்கே நம்ம திருவிருந்து ரத்தம் கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் இந்த வசனத்தின்படி நான் எப்படி போதிச்சிருக்கிறேன்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் திருவிருந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்ச்சு நிறைஞ்சிருக்கும். எங்கே இருக்கிற ஜனம் திருவிருந்து அன்னைக்கு அந்த ரத்தத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் மற்ற வாரங்கள் அந்த பயம் இல்லை. ஆனால் எல்லா நாளும் கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சும்மா வந்து வெறும் ரத்தத்தை புசிச்சுட்டு போனாலும் பாதுகாப்பு இல்லை. ரத்தத்தை பற்றின சத்தியத்தை அறியுங்கள், அதுதான் உங்களை விடுதலையாகும். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 13-14 அங்கே ஒரு இரத்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு தேவனுக்கும் அங்கே இரத்த உடன்படிக்கை நடக்குது. 3 வயது கடாரி எல்லாம் கொண்டு வந்து அங்கே வெட்டி ரத்தம் துண்டங்களாக பிரித்து வச்சுருக்க அந்த ரத்தத்தின் நடுவிலே தேவனாய கர்த்தர் நடந்துக்கிட்டு ஆபிரகாமோடு அன்றைக்கி ஒரு இரத்த உடன்படிக்கை செய்துகிறார். அது இரத்த உடன்படிக்கை தான் இது. படிங்க, இப்போ நடக்கிறதும் அதே தான். படிங்க அதையே. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ளதும் கேனியரும் கெனிசியரும்
கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். சரிங்க, இந்த இரத்த உடன்படிக்கையின்படி உனக்கு நான் சொல்கிறேன். நீ இப்போ ஒண்டி கேட்ட ஒருவனாக தான் ஊரை சுற்றிட்டு இருக்கிற. தேசம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும். இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு நான் தருவேன். இந்த கானான் இருக்கிற அந்த 7 ஜாதிகளையும் இந்த மக்கள் எல்லாமே அழிக்கப்படுவாங்க, செத்து ஒழிவாங்க. உனக்கும் உன் ஜனத்துக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். 4ஆம் தலைமுறையில் இவங்க வருவாங்க. இந்த எமோரியருடைய பாவம் இன்னும் நிறைவடையலை. அது வரைக்கும் கொஞ்ச நாள் அவங்க வெளியில் இருப்பாங்க. எகிப்தில் அந்நிய தேசத்தில் 400 வருஷம் அவர்கள் இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவனையும் அந்த தேவர்களையும் நான் நியாயம் தீர்ப்பேன். அதுக்கு பிறகு அவர்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வருவேன். எப்படி வருவேன்? வெள்ளியோடும் பொன்னோடும் மிகுந்த கொள்ளை பொருளோடு அவர்களை புறப்பட்டு வர பண்ணுவேன். இது எல்லாமே இங்கே ஆதியாகமத்திலே சொல்லி வச்சுட்டார் 5ஆம் அதிகாரத்தில். இப்போ யாத்திராகமத்தில் இப்போ 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். அதே மாதிரியே பார்வோன் அவர்களை புறப்பட்டு போங்கள் என்று சொல்லிவிட்டான். ஆராதனைக்கு போங்கன்னு அவன் வாயிலிருந்தே புறப்பட்டு போன்னு சொல்ல வரைக்கும் அவனை வாட்டி வறுத்து எடுத்தார் அவனை. அல்லையிலே சொல்லுமா? ஆமாம், இனி இந்த தேவனுக்கு உண்டாக என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அவரை எதுக்கு என்னால் முடியாது அனுப்பி விட்டுட்டான். அவர்கள் புறப்படும்போது அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கக்கிட்ட செல்வங்கள் கேட்டாங்க, காதணிகளை கேட்டாங்க, கம்மல், கடகங்கள், முத்துக்கள், வைரங்கள் எதுனாலும் கேட்குறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே தேவனுக்கு பயந்து இந்த ஜனங்களை பார்த்தா ஒரு மிகுந்த பயபக்தியோடு மரியாதையோடு அவர்கள் தங்கள் இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து அனுப்புனாங்களாம். அள்ளியிலே சொல்லுவோமா? ஆமீன். ஒருத்தவனே பிடுங்கிட்டு வரல, அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அவர்களே எகிப்தியர்களே தாராளமாய் கொடுத்தார்கள். அந்த ஜனத்துக்கு காணிக்கை கொடுத்து அனுப்புனாங்க. இத்தனை வருஷம் 400 வருஷம் ஒரு பைசா சம்பளம் இல்லாமல் உங்கள்கிட்ட நீ அங்கே வேலை செஞ்சில்ல. இப்போ நான் யாருன்னு தெரிஞ்ச பிறகு அந்த மக்கள் உனக்கு கொடுக்குற மரியாதை இது தான். இல்லையில சொல்லுவோமா? ஆமாம், அவ்வளோ பேரும் அந்த மக்களை இப்போ அப்படியே மேன்மையாக பார்க்குறாங்க. யாரா இந்த கடவுளை, எப்பேற்பட்ட கடவுளை கும்பிட்ற ஜனங்க, எப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவனுடைய மக்கள் இந்த மக்களெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அள்ளி கொடுத்து அவர்களை புறப்பட பண்ணினார்கள். அள்ளியிலே சொல்லுவோமா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கும் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா, ஆமென். அதே மாதிரி யாத்திராகம் 12:31-32 பின்பு பார்வோன் ஜனங்களை கர்த்தரை ஆராதனை செய்வதற்காக அனுப்பிவிட்டான். யாத்திராகம் 12:35-36 அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் திரளான ஆடு மாடுகளோடு செல்வங்களோடும் 6 லட்சம் பேர் தங்கள் பெண்ஜாதி பிள்ளைகளோடும் புறப்பட்டார்கள். யாத்திராகம் 12:40-41 430 வருஷம் கழிந்தவுடன் அன்றே கர்த்தருடைய சேனையெல்லாம் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். சுமார் 32 லட்சம் மக்கள் புறப்பட்டார்கள். எங்கே புறப்பட்டு போனார்கள்? யாத்திராகமம் 3:8 வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின தேசமாகிய பாலும் தேடும் ஓடும் நலமும் விசாலமான தேசத்தை நோக்கி புறப்பட்டு போனார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு சோதரம் பண்ணிருங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. புறப்பட்டு போனார்கள், புறப்பட்டு போனார்கள், புறப்பட்டு போனார்கள். அடிமைத்தன நுகத்தை உடைத்து எறிந்து விட்டு கர்த்தர் அவர்களை புறப்பட்டு போக பண்ணினார்.
பண்ணினார். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை, பஸ்கா ஆட்டினுடைய இரத்தத்தின் வல்லமை. இரத்தம்தான் அவர்களை விடுதலை செய்கிறது. இரத்தம் பூசப்பட்ட அடையாளத்தோடு இருக்கிற மக்களுக்கு தேவன் செய்கிற மகத்தான கிரியை, மகத்துவம் உள்ள கிரியை. அதற்கு பிறகு கூட அவன் பின்னும் கூட அவன் துரத்திக்கிட்டு வந்தபோது செங்கடலை 2 பிளந்து தேவன் தன்னுடைய ஜனங்களை அப்புறப்படுத்தி அக்கறை சேர்த்து பார்வோனையும் அவனுடைய சேனையும் செங்கடலில் நடுவே வைத்து அவர்களை இல்லாமல் செய்து போட்டார். அதற்கு ஒரு வசனத்தையும் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே காண மாட்டாய். என் தேவனுடைய ஜனத்தை எதிர்க்கிறவன் என்றைக்குமே இல்லாதபடி, பூமியில் இராதபடிக்கு அந்த கொடியவன் அறுப்புண்டு போவான். என் ஜனமோ என்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கும். என் ஜனத்திற்கு தேவன் கொடுக்கிற மீட்பு அப்படிப்பட்டது. அந்த மீட்புக்கு அடையாளம் ரத்தம், 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 ரத்தம்தான், ரத்தம்தான். அந்த ரத்தம்ங்கிற ஒன்றுக்கு மட்டும் இவங்க கீழ்ப்படியலைன்னா அவன் எகிப்திலேயே செத்து போயிருப்பான். அலையிலே சொல்லுமா? ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இரத்தத்தின் வல்லமை எவ்வளவு பெரியது என்று தெரிந்து கொள்ளுங்கள். கொலோசியர் புஸ்தகத்தில் 16:17 வாசிக்கலாமா? 2 வரும் காரியங்களுக்கு நிழல் அது நிஜம் இயேசு கிறிஸ்து, அவருடைய பொருள் இயேசு கிறிஸ்து. அந்த இரத்தம், அந்த இரத்தத்தினுடைய பொருள் என்னென்றால் அதுக்குள்ளே மறைந்திருக்கிறது கல்வாரி சிலுவையின் இரத்தம். இயேசு கிறிஸ்து மறைந்திருக்கிறார். படிச்சுட்டு, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவைகளுடைய பொருள் எதை பற்றினதுங்க? கிறிஸ்துவை பற்றினது. ஆகவே ஸ்தோத்திரம். கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தம் அது எனக்கு இருக்கிறது, சிந்தப்பட்டிருக்கிறது. அது எனக்கு அடையாளமாக இருக்கிறது. அது இன்றைக்கு எனக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்று நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவ்வளோதான் விஷயம். அப்போ இது எதை குறிக்குது என்றால் இயேசுவின் இரத்தம் மகா சக்தி வாய்ந்தது என்பதை நமக்கு விளக்கி கொடுக்கிறது. இதே இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம். சோத்திரம். ராகாப் என்னும் வேசி, யோசுவா புஸ்தகத்தில் அவளும் அவள் குடும்பமும் சாபத்தில் இருந்து தப்பிக்கப்பட்டார்கள். எரியோ என்பது ஒரு சாபத்தீடான தேசம். கானானுக்குள்ளே முதல் யுத்தம் எரியோ தான். அங்கே இருக்கிற சாபத்தீடாக இருக்கக்கூடிய அந்த எரியோ தேசத்தை நீங்கள் போய் பிடிங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு சுவத்தில் ஒன்று கூடுற நாயை கூட விடாதீங்க, எல்லாத்தையும் வெட்டி சாச்சிருங்க. அது எல்லாமே சாபத்தீடு என்று சொல்லிவிட்டார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு சாபத்தீடான தேசத்துக்குள்ளேருந்து ஒரு வேசி, ராகாப் என்னும் வேசி, தானும் தன்னுடைய பெரிய குடும்பமும் அவர்கள் எல்லாரும் உயிரோடு கூட தப்பி வைக்கப்பட்டார்கள். அது எப்படி? அதனுடைய ரகசியம் என்ன? அதை குறித்து நான் இப்பொழுது சொல்லி ஜெபம் பண்ணிடலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 24 இந்த வசனங்கள் எல்லாம் இருக்குது. இதில் 6ஆம் அதிகாரம் 22, 23 மட்டும் படிங்க. யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுகாரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். சரிங்க, காப்பாற்றிட்டாங்க. அலையிலே சொல்லாமா? ஆமீன். அந்த சாபத்தீட்டிலிருந்து மரணத்துக்கு எதுவான அந்த ஜனங்களுக்குள்ளிருந்து இந்த ராகாப் என்னும் வேசி குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய இந்த வேவுகாரர்களை அவள் பாதுகாத்து கொண்டாள். எரியோ தேசம், அந்த எரியோ தேசத்தை வேவு பார்த்துட்டு வர சொல்லி ஒரு நாள் இந்த யோசுவா 2 பேரையும் அனுப்புகிறான். அவங்க போய் அவங்க தேசத்தை வேவு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள எரியோ மக்கள் யாரோ 2 பேர் இங்கே நம்ம தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. தேடுறாங்க, யார் அவன் தேடுறாங்க. அப்படியே வரும்போது வேசி வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க அந்த வீட்டில் அந்த அனுப்பின அந்த 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள இந்த பெண் என்ன செய்கிறா, அவர்களுக்கு வந்திருக்கிற ஆபத்தை கண்டுபிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு போய்
அவங்க மேல் வீட்டில் மாடியில் அவங்களுக்கு ஏதோ ஒரு தட்டு காய வச்சுருக்கிறதுல அதுக்குள்ளே இவங்களை ஒளிய வச்சு அதை தட்டை போட்டு மூடி வச்சுட்டான். வேவுகாரர்கள் தேடின பொழுது இவங்க யாருமே இல்லை. நீ யாரை தேடி வரீங்கன்னா இந்த 2 பேர் வந்தாங்க. இந்த 2 பேர் ஆமாம் வந்தது உண்மை. ஆனால் இவங்க இப்படி இந்த வழியை போய் அப்படியே போயிட்டாங்க. நேரம் அவங்க அவ்வளோ தூரம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேகமாக போங்க பிடிச்சிடலான்னு சொல்லும்போது அந்த 2 பேரை தேடிட்டு அந்த எரியோ போர் சேவர்கள் போயிட்டாங்க. இதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன செய்தா, இவர்களை வெளியே கொண்டு வந்து அவள் சொல்கிறா, என்னென்னு சொல்கிறா, உங்கள் தேசம், உங்கள் ஆண்டவர், நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் நான் கேட்குறேன், இந்த தேசத்தை நீங்கள் அழிக்க வரும்போது என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆணையிட்டு கொடுங்க. உங்கள் ஜீவனை நான் காப்பாற்றி விட்டேன்ல, அதற்காக என்னையும் எங்களுடைய ஜீவனையும் காப்பாற்றுவேன்னு ஒரு ஆணை இடுங்க, சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்குறான். அப்போ அதுக்கு இவங்க அந்த சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. அது நிமித்தம் இவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அது சத்தியமானா காப்பாற்றப்பட்டான், அது வேறு விஷயம். ஆனால் அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னன்னா, அந்த ஸ்திரீ ஆனவள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியும் அவர்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும், அவருடைய தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தின் அடையாளத்தை கொடுத்து அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள சக்தியாக இரத்த வல்லமையோடு அவர்களை பாதுகாத்து வந்தார், இரத்த கோட்டைக்குள் அவர்களை மூடி பாதுகாத்து வந்தார் என்ற அந்த பெருமையை அவள் பேசுகிறா பாருங்க. அதுதான் இவங்க 2 பேரையும் அசைச்சுது. அதைத்தான் போய் யோசுவாக்கிட்ட சொன்னான். ஏனென்றால் மோசே காலத்தில் இதே மாதிரி தான் ஒரு 10 பேரை மோசே வேவுவாக்கு அனுப்பி வச்சான். அதில் 2 பேர் தான் நல்ல செய்தியாக சொன்னாங்க, போனால் பிடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் மீதி 10 பேரும் துர்ச்செய்தியே பரப்பினார்கள். கடவுள் சொன்னதெல்லாம் நடக்காது, நம்ம அங்கே இவர் என்ன பண்ணுவார், அங்கே போய் பார்த்தா அவங்கெல்லாம் பயங்கரமான ஆளாக இருக்கிறாங்க, நாமும் நம்முடைய மனைவி பிள்ளைகள் பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் அங்கே போனால் நம்ம இழந்துருவோம், அவர்கள் நம்மை கொன்று விடுவார்கள், நாம் செத்து போவோம், நாடும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது, இந்த தேவன் பொய் சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னு துர்ச்செய்தியை பரப்பினாங்க. எல்லாம் உட்காந்து ஒப்பேரி வச்சு அழுதாங்க. அதனால தான் போட்டு தள்ளிட்டார். மறுபடியும் 40 வருஷம் போங்கடா வனாந்தரத்துலேயே சுற்றுங்க அப்படின்னு. இப்போ மீண்டும் கர்த்தர் அடுத்த தலைமுறையை தான் இப்போ கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் இவங்களுக்குள்ள இந்த மாதிரி அவிசுவாச புத்தி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த ஸ்திரீ மூலமாக இவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறாள். அல்லேலூயா, கொடுக்கிறார். எப்படி கொடுக்குறாரு, அதை அந்த வசனத்தை படிச்சிருங்களேன். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 3 வசனம் படிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றிப்போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்றுப்போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். எப்படி அவ சொல்கிற பாருங்க, உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர். உங்கள் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுப்பார். உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது, தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நடந்தது என்னென்ன நடந்துச்சு எல்லாமே எங்களுக்கு தெரியும். அடுத்தது செங்கடலை வற்றி போக பண்ணினது எங்களுக்கு தெரியும். பார்வோன் சேனையெல்லாம் அழிஞ்சு போனது எங்களுக்கு தெரியும். அடுத்தது நீங்கள் யோர்தானுக்கு அப்பாலே ஒரு 2 ராஜாக்கள் சீகோனையும் ஓகையும் பிடிச்சு அவர்களை கொன்று போட்டீங்களே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு எங்கள் இருதயம் கரைந்து போயிருக்கிறது. உங்களாலே எல்லாருடைய இருதயமும் தைரியமற்று போயிருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானங்களிலும் கீழே பூமியிலும் தேவனானவராய் இருக்கிறார்.
உயர்த்துறார் பாருங்க, உயர்த்துறா கர்த்தருடைய நாமத்தை. நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த தேசத்தை எரியோவை பிடிச்சே தான் தருவீங்க. உங்களை குறித்த பயமும் திகிலும் ஆல்ரெடி எங்கள் மேலே எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். நம்மளுக்கு நிறைய நேரங்களில் சோர்ந்து போகக்கூடிய ஆட்கள், விசுவாசம் இல்லாத போகக்கூடிய ஆட்கள் தான். ஆகவே இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவர்களுக்கு அப்படியே பயங்கரமாக இருந்திருக்கும் அந்த வேவுகாரர்களுக்கு. அதை அப்படியே போய் யோசுவாவுக்கு அதை சொன்னார்கள். அல்லேலூயா. யோசுவா ஜனங்களுக்கு அதை சொன்னான். எல்லா மக்களுக்கும் நம்முடைய தேவன் எவ்வளவு பயங்கரமானவர் என்கின்ற வார்த்தை என்கின்ற வல்லமை, தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர் என்பதை இந்த பூமி அறிந்திருக்கிறது. நீங்கள் பயப்படாதீங்க. நம்மை குறித்தும் நம்முடைய தேவனுடைய வல்லமை குறித்தும் இந்த பூமி அறிந்திருக்கிறது. எல்லாம் பயந்து நடுங்கிட்டு தான் இருக்கிறான். நீ பயப்படாதிருங்க, நீங்கள் பயப்படாதிருங்க. இன்றைக்கி நிறைய நேரங்களில் பிசாசு அவன் தன்னை ஒரு பெரியவனாக காட்டிக்கிட்டு தேவ பிள்ளைகளை பயங்கரமான கோழைகளாக மாற்றிட்டு இருக்கிறான். கோழைகளாக மாற்றிட்டு இருக்கிறான். மக்கள் இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் தான் உயர்ந்தவர். அழிலே சொல்லாமா, எரிகோ பாழாய் போகும், தேவனுடைய ஜனமாகிய நாம் தான் ஜெயிப்போம். சாபத்தீடு ஒன்றும் ஜெயிக்காது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நாம் ஜெயிப்போம். நமக்கு தேவனுடைய இரத்தத்தின் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. தேவனுடைய வல்லமையில கரம் நம்மோடு இருக்கிறது. தேவனுடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது. நாம் சிறு கூட்டமாக இருந்தாலும் பயப்படாதிருங்கள். தேசத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். கையில் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பார்ப்போம். கையில் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். இதுக்கு ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டுன்னு சொன்ன பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னால், வேவுகாரர்கள் சொன்னாங்க, ஒரு சிவப்பு நூல் ஒன்று எடுத்து இந்த வீட்டினுடைய ஜன்னலில் நீ கட்டி, அந்த எரிகோ மதில் மேலே தான் அவன் வீடு இருக்குது. ஒரு அப்படியே சுற்றி ஒரு பெரிய மதில் கோட்டை கட்டி உள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறானுங்க. அந்த மதில் மேலே தான் இவன் வீடு இருக்குது. அதுலேருந்து ஒரு ஜன்னல் இருந்து ஒரு சிவப்பு நூல் கயிறு, ஒரு வடக்கவர் மாதிரி ஒரு சிவப்பு கயிறு இருக்குது. அதை அப்படியே இதை எடுத்து கட்டி தொங்க விட்டுரு. இதை நாங்கள் பார்க்கும்போது இந்த அடையாளம் மாத்திரம் இல்லைன்னா நீ காளி, நாங்கள் இந்த ஆணைக்கு நீங்களாக இருப்போம். ரெண்டு விஷயம், நாங்கள் வரும்போது இந்த கயிறு இருக்கணும். இன்னொன்று, உன் வீட்டு ஜனங்கள் யாருமே உன் வீட்டு நிலக்காலை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. ரெண்டு விஷயம். வெளியில் இருந்தானா அவன் செத்து போனால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. எங்கள் ஜீவனுக்கு நீ கொடுத்த பாதுகாப்புக்கு எங்கள் ஜீவனை கொண்டு தேவனை கொண்டு உங்கள் மேலே நான் ஆணையிடுகிறேன் அப்படின்னு ஆணையிட்டுட்டு தான் போனாங்க. யோசுவாட்ட போய் சொன்னாங்க, அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் வந்திருக்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. சரி, உங்கள் ஜீவனை காப்பாற்றின அந்த பொண்ணும் அவள் கேட்டுக்கொண்டபடி அவளுக்கு பாதுகாப்பை நம்முடைய தேவன் கொடுப்பாராக, நம் தேவன் மேல் நானும் ஆணையிடுகிறேன்னா எல்லாம் ஆணையிட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் அங்கே வந்தாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யுத்தத்தில் தான் இவங்களை காப்பாற்றினாங்கங்கிறது இல்லை, அதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. எரியோ கோட்டையை பிடிக்க போகும்போது என்ன செய்யணும், 7 முறை அந்த எரியோ கோட்டை என்ன செய்யணும், சுற்றி வரணும். 7வது முறை சுற்றி வந்து ஆர்ப்பரிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை என்று கர்த்தரை ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரியோவினுடைய மதில் சுவர் இடிந்து விழும். அழியில் சொல்ல பார்ப்போம், இடிஞ்சு விழும். அப்படியே இடிஞ்சு எல்லாம் அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்க இப்படி இந்த பீரோ இருக்குது அதை வச்சு இப்படி தள்ளி விட்டா எங்கே இப்படி தள்ளி விட்டோன்னா எங்கே விழுகும், இந்த பக்கம் தான் விழுகும். அது மாதிரி அந்த செவுறு அப்படியே என்ன செய்யுது, எரியோ பக்கமாக விழுந்து கிடக்குது. அப்படியே எல்லாம் விழுந்து கிடக்குது, விழுந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஒரே ஒரு செவுறு மட்டும், அந்த செவுத்து மேலே இருக்கிற வீடு மட்டும் விழவே இல்லை. இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி அட் ப்ரெசண்ட் இன்றைக்கியும் அந்த எரியோ மதில் விழுந்து போன அடையாளம் இருக்கிறது. அந்த எரியோவை சுற்றிலும் இருந்த மதில் சுவரில் ஒரே ஒரு வீடு, ஒரே ஒரு சுவர் மட்டும் அப்படியே இருக்குது. அந்த சுவத்து மேலே ஒரு வீடு இருக்குது அப்படியே. இந்த புவியியல் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆர்காலஜிஸ்ட்டுக்கு போய் அதை ஆராய்ச்சி செய்து அவங்க சொல்கிறாங்க, இது ராகா பெண்ணு வேசி வாழ்ந்த வீடாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லைன்னு அவங்க நிரூபித்து எழுதி வச்சுட்டாங்க. ஏனென்றால் அந்த எரியோ மதில் அவ்வளோ பெரிய மதில், அது மேலே வண்டியே போகும்.
ஒரு வண்டியே போகும். ஒரு வண்டி இப்படி போகணுன்னா இன்னொரு வண்டி இப்படியும் வரலாம், 2 வண்டி இப்படி போகலாம். அவ்வளோ பெரிய மதில் போட்ட மதில் வந்து எப்படி இடித்து தள்ள முடியும்? ஆனால் இடிஞ்சு விழுந்திருக்கிறது. அது தேவனால் இல்லாமல் வேறு ஒருவராலும் இல்லை. ஆனால் அந்த நூல் போட்ட வீடு மட்டும், சிவப்பு நூல் போட்ட வீடு, அடையாளத்தை மட்டும் தேவனே விட்டு விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனே விட்டு விட்டார். இவங்க போய் வெட்டி கொள்ளாமல் இருந்தது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சோத்திரம், அந்த எரியோ மதில் இடிஞ்சு விழும்போதே அந்த நூல் அடையாளத்தை பார்த்து கர்த்தரே இவர்களை விட்டு விட்டார். இந்த வேசி வீடை கர்த்தர் காப்பாற்றி விட்டார். அதுக்கு பிறகு ஒரு ஆணையின் நிமித்தமும் அந்த வீட்டின் பிள்ளைகளை பத்திரமா வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் தான் எரியோவை அழிக்கவே போனாங்களாமா. அழியில சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் இரத்த அடையாளம். அன்றைக்கி அந்த எகிப்து இவங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளம் கொடுன்னா இவங்களுக்கு எந்த அடையாளம் தெரியல. இந்த வேவுகாரர்களுக்கு வேறு எந்த அடையாளமும் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அடையாளம் என்னென்னா, எகிப்தில் நாங்கள் இருந்தபோது சிவப்பு ரத்தம் அடையாளம், அதை பார்த்து தான் கர்த்தர் எங்களை காப்பாற்றினார். அப்போ இந்த இடத்துல ஒரு சிவப்பு நூலை போட்டுவிடு. அந்த நூலை பார்த்தா அது இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளம், பஸ்கா ஆட்டு குட்டிக்கு ரத்தத்துக்கு அடையாளம். அதை பார்த்து நாங்கள், எங்கள் தேவன் உனக்கு ரட்சிப்பு தருவார். அலையில சொல்லுவோமா? அப்பா ஸ்தோத்திரம். ஆகவே அவள் ஒரு பெரிய பரிசுத்தவாட்டி என்பதனால் கர்த்தர் அவளை காப்பாற்றல. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இப்போ டைம் இல்லை, இன்னொரு டைம் காட்டுற பாருங்க. நீங்கள்லாம் பெரிய யோகியர்கள், பரிசுத்தவான்கள், நீங்களெல்லாம் உண்மையான சத்தியவர்கள் இருந்தீர்கள் என்பதற்காக தேவன் உங்களை காப்பாற்றலை. அவருடைய கிருபை இரக்கத்தினால், அவருடைய இரத்தத்தினால் உங்களை நான் காப்பாற்றினேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த வேசியை, அவளுடைய வேசித்தனத்து நிமித்தம் அப்படின்னாலாம் அவளை விடலை. அவளை ஒரு பரிசுத்தமானவள் அப்படின்னலாம் அவளை காப்பாற்றலை. அவளுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு, எங்கள் தேவன் பெரியவர் என்று சொன்னாள். அலையில சொல்லுவோமா? ஆமேன். அந்த விசுவாசம் வேணும். என் கர்த்தருடைய இரத்த வல்லமை எவ்வளவு பெருசு என்பதை அந்த எரிகோ முழுவதிலும் சாபத்தீட்டுக்குள்ளே ஒரே ஒருத்தி மட்டும் அது தெளிவாக தெரிஞ்சிருந்ததுனால தான் அவளும் தன் குடும்பத்தை அவள் காப்பாற்றி கொண்டாள். இப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? எதை அறிய வேண்டும்? தேவனுடைய இரத்தம் பெரியதென்று அறிய வேண்டும். எனக்காக இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் தேவன் சிந்தி விட்ட இரத்தம் என்னை ரட்சிக்க வல்லமை உள்ளது, அது போதுமானது. அந்த இரத்தமே எனக்கு போதுமானது. சொல்லுங்கள் பாப்பா, அந்த இரத்தமே எனக்கு போதுமானது. இரத்தத்தை உயர்த்துங்கள். இரத்தத்தை உயர்த்தினால் அன்றைக்கு அந்த பெண், இஸ்ரவேல் ஜனங்கள் இரத்தத்தை உயர்த்தினார்கள். அதனால தான் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அடிமைத்தன நுகம் உடைந்தது. என்றென்றைக்கும் விடுதலை, சுதந்திரம் என்று அவர்கள் மீட்கப்பட்டு கொண்டு வரப்பட்டார்கள். அப்போ இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில், எந்த கட்டில் இருந்தாலும் சரி, தேவனுடைய இரத்தத்தை உயர்த்தி கொண்டிருங்கள். எல்லா கட்டுகளும் ஒடிஞ்சு போயிடும். இரத்தத்தை உயர்த்துங்கள். சிம்சோனை கட்டி இருந்த பெரிய வடக்கயிறு தான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவி என்ன செய்தார்? ஒரே நிமிஷத்தில் அந்த கயிறெல்லாம் நெருப்பில் பட்ட நூல் போல பொசுக்கி போச்சு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை மகா பெரிய வல்லமையோடு விடுதலை செய்துவிடும். அதனால தான் சொன்னார், அந்த ரத்தத்தில் பாதுகாப்பாக இருக்கிற நீங்கள் அதை புசிக்கும் போது ரெடியாகிக்கிங்க. இடுப்பில் கச்சையை கட்டிக்கிங்க, கையில் கோலை பிடிச்சிக்குங்க. நீங்கள் அவசர அவசரமாக சாப்பிடுங்க. ஏன்னால் உங்களுக்கு விடுதலை நேரம் வந்துருச்சு. உங்கள் வீட்டில் ரத்தம் பூசி இருக்குது. இனிமேல் எந்த கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க முடியாது. பார்வோன் கோட்டையெல்லாம் தகருது, இருப்பு தண்டவாளம் உடைகிறது. நீங்கள் புறப்படும் நேரம் வந்துவிட்டது. இரத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டவர்கள், இரத்தத்தை வாயிலும் நெஞ்சிலும் இருதயத்திலும் பூசிக்கொண்டவர்கள், இரத்தத்தை தன் உடலிலே, தன் வீட்டிலே, தன் பிள்ளைகள் மேல் பாதுகாப்பாய் போட்டு கொண்டவர்கள் தவிர வேறு எவருக்கும் ரட்சிப்பு இல்லை. புரிஞ்சுக்குங்க. இரத்தத்தை உயர்த்துங்க. இரத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஜெபத்தில் இரத்தத்தை பற்றி உயர்த்தாமல் சத்தத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ உலகம். சத்தத்தை உயர்த்துறாங்க, கண்ணீரை உயர்த்துறாங்க. எவ்வளோ கண்ணீர் சிந்தரம் தெரியுமா? எவ்வளோ சத்தம். எதுக்கு சத்தம்? ரத்தம் இருக்கும்போது எதுக்கு சத்தம்? அங்கெல்லாம் ஒருத்தனும் சத்தம் போடல, அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார், ரத்தத்தை பூசி விட்டுட்டு. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அங்கே எவனோ அழுதுகிட்டு இருக்குல்ல. ரத்தம் உன் வீட்டில் இருந்தால் உன் கண்ணீர் தேவையில்லை. ரத்தம் உன் வீட்டில் உனக்கு பாதுகாப்பாக இருந்தால் உனக்கு சத்தம் தேவையில்லை. ரத்தத்தினுடைய வல்லமை தெரியாதவங்க தான் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? சத்தத்தை உயர்த்திட்டு இருக்கிறாங்க, கண்ணீரை உயர்த்திட்டு இருக்கிறாங்க, முழங்கால நிற்கிறத பெருமை பேசிகிட்டு இருக்கிறாங்க.
இன்னும் பத்தாது, இன்னும் முழங்கால நில்லு, இன்னும் கண்ணீர் விடு. அருமையான தேவ பிள்ளைகளை, தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத சத்தியம், அதெல்லாம் ரத்தத்துக்கு உரிய வல்லமையை தெரிஞ்சுக்கணும். பார்த்துக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4:10-9 வரைக்கும். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நட்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. சரி, கொலோசியர் 2:21-23 வரைக்கும். மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. தேவனுடைய இரத்தத்தை பற்றின அறிவு, ரத்தம் தானே இப்போ எவ்வளோ பெரிய பாதுகாப்பை கொடுத்தது, ரத்தம் தானே மீட்டுட்டு வந்துச்சு, ரத்தம் தானே வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கையின் தேசத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்குது. அழியில சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ரத்தம் ரத்தம் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தை குறித்த அறிவு உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சரீர முயற்சியை செய்ய பிரயாசப்பட மாட்டாங்க. அழியில சொல்லாமா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அப்போ சரீர முயற்சிக்கு தேவனுடைய இரத்தத்தை விட்டு விலகி வெளியே போகிற மக்கள் சாத்தானுடைய உபதேசத்தில் மாட்டிக்கொள்கிறார்களாமா. கடைசி நாட்களிலே பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் வஞ்சகத்தின் ஆவிகளுடைய உபதேசங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்டு அவங்க என்ன செய்வாங்க? இரத்தத்தை மேன்மை பாராட்டாமல், அவங்களை மீட்டு கொண்ட மீட்பின் ரத்தம் இயேசுவின் ரத்தத்தை மேன்மை பாராட்டாமல் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறத மேன்மை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது சொல்லுதுங்க, அங்கே பார், நமக்காகவே அவங்க கல்யாணம் இல்லாமல் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பால் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? பால் பாஸ்டர் ரத்தத்தை பேசி கொண்டிருக்கிறார். ரத்தத்தை விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். ரத்தத்தை மேன்மைப்படுத்தாதவங்க என்ன செய்கிறாங்க? சரீர முயற்சியை செய்கிறாங்க. சரீரத்தில் அவர்கள் மேன்மை பாராட்டுறாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறோம், தேவன் படைத்த நல்ல பதார்த்தங்களை எல்லாம் புசிக்க வேண்டாம் என்று நாங்கள்லாம் புறம்பே தள்ளிட்டு எங்களை ஒடுக்கி அடக்கி கீழ்ப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கதை சொல்கிறாரு, இதெல்லாம் அற்ப பிரயோஜனமானது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். நான் சொல்கிறேன், இந்த சத்தியம், இரத்தத்தை பற்றின சத்தியம் இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் இதுதான் ஏற்றதாக இருக்கும். அழிலே சொல்லாமா, இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் இது ஏற்றதாக இருக்கும். அதனால் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, தொடாதே, ருசி பாராதே. நாங்கள் ட்ரெஸ்ஸை பாருங்கள், ட்ரெஸ் கோடிங் பாருங்கள், எங்களுடைய சத்தத்தை பாருங்கள், எங்களுடைய ஜெபம் கண்ணீரை பாருங்கள், முழங்காலில் நிற்கிறத பாருங்கள். நாங்கள் அதிக நாட்டில் உபவாசம் எடுக்கிறோம், உடலை வருத்தி கொள்ளுகிறோம், நகை போடாமல் இருக்கிறோம், வெள்ளை உணை அடிக்கிறோம், நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதில்ல, செருப்பு போடுறதில்ல, வாசனை திரவியங்கள் போடுறதில்ல, சோப்பு போடுறதில்ல, கட்டலில் படுக்கிறதில்ல. எவ்வளோ பெரிய தியாகம் தெரியுமா? இதையெல்லாமா தேவன் விரும்புகிறாரு? நீ எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது நீ அப்படி தான் இருந்த, பார்வோனதெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னா. ஆனால் இப்பொழுது தேவனுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரமே, நான் உனக்கு விடுதலையாக்கிட்டேன். இனிமேல் நீ கட்டலில் படு, இனிமேல் நல்ல செருப்பு போடு, இனிமேல் நல்ல சாப்பாடு சாப்பிடு, இனிமேல் நல்ல துணிமணி உடுத்து, நல்லபடியாக மனைவி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி சுகமான வாழ்க்கை வாழு. உனக்காக வீடுகள், உனக்காக நல்ல வாசல்கள், நல்ல வஸ்துக்கள் உள்ள வீடுகள் எல்லாம் இருக்கிற தேசத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறவா. அலையில சொல்லுவோமா, ஒரு மேன்மையான இடத்துக்கு ரத்தம் கூட்டிகிட்டு போகுது.
ரத்தத்தை மறுதலிக்கிற ஒரு கூட்டம், ரத்தத்தில் இருக்கிற வல்லமையை மறுதலிக்கிற ஒரு கூட்டம், ரத்தத்தை தெரியாத இருக்கிற ஒரு கூட்டம் தான் சரீரத்தினுடைய இழப்புகளை மேன்மை பாராட்டிக்கிட்டு சத்தியமாக இதுதான் உண்மையானது வசனம் பாருங்கள் நாங்களாம் தான் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து நான் சொல்லுகிறேன், இந்த ரத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வழியில் சொல்லாமா ரத்தத்தை வாயில் வைங்க. இயேசுவின் ரத்தம் எவ்வளவு பெருசு என்று மண்டையில் அறிவில் வைங்க. சத்தியம் ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தத்தை பற்றின சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கும். வேறு எதுவுமே கிடையாது. அடுத்த வாரம் சொல்கிறேன், இன்னும் இதை பற்றி பார்ப்போம். கண்ணை மூடுங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். மகா பரிசுத்த பிதாவே, இன்றைக்குமாய் இரத்தத்தின் மேன்மையை குறித்து நாங்கள் இன்றைக்கும் கூட வல்லமையை குறித்து அறிய தேவன் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் நன்றி. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று பயன்படுத்தின ஒரே ஒரு இரத்த அடையாளம்தான், அது ஒன்று தான் உம்முடைய பிள்ளைகளுக்காக. ஆண்டவரே, அதை விசுவாசித்தவர்கள், அதை முறைப்படி கை கொண்டவர்கள் தான் காப்பாற்றப்பட்டார்கள். இரத்தத்தை குறித்த ஒரு அறிவு, அதற்குள்ளாக நாங்கள் வாழ வேண்டும். இரத்தத்துக்கு வெளியே நாங்கள் போகவே கூடாது. சரீர முயற்சியெல்லாம் அற்ப பிரயோஜனமானது. தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இரத்தத்தின் வல்லமையில் நாங்கள் பலப்பட கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும். இதை குறித்த அறிவு இன்னும் எங்களுக்கு அதிகமாக்கி தாரும். இந்த நாட்டிலே கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாய் எங்களுக்கு போதிக்கிற இந்த சத்தியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியட்டும். இரத்தத்தை குறித்த தாகம், பசி எங்களுக்கு உண்டாகட்டும். நாங்கள் வார வாரம் திரளாய் வந்து இந்த சத்தியத்தை புசித்து தேவ இரத்தத்தின் பலனில் நாங்கள் வாழ்ந்து பலப்பட்டு உயர கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.